Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Karim, a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Innallaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma shalli 'ala sayyidina Muhammadin wa 'ala ali sayyidina Muhammadin alladzi qulinatil barakatu bi dzatihi wa muhayya wa ta'attaratil awalimu bi dzikrihi wa rayya. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உடைய ஷேகுனா கபிலா தாமத் பரகாத்துஹு அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கிற உள்ளூர் உலமாக்களே, சான்றோர்களே, சனது பெற இருக்கிற ஆலிமாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஆரம்பமாக சலாத்தினை சமர்ப்பித்து ஓர் சில வார்த்தைகளை கூறி அமர ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பெண்களுக்கு என்று தனி சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அவர்களால் சாதித்து காட்ட முடியும் என்பதற்கு வரலாற்றில் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலம் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் பெண்கள் நிகழ்த்திய சாதனைகள் என்று பார்த்தால் ஏராளமான சாதனைகள். ஒரு விஷயத்தை அவர்கள் முடிவு செய்து விட்டால், ஒரு விஷயத்தை அவர்கள் உறுதியாக நினைத்து விட்டால், இதை செய்தே ஆக வேண்டும், செய்தே தீருவேன் என்று முடிவு செய்து விட்டால், எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தாங்கள் நினைத்ததை லட்சியத்தை அடையாமல் விட மாட்டார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவியை மக்காவில் கொண்டு வந்து விடுகிறார்கள். மனித இனமே இல்லை, பாலைவன பகுதி, வனாந்தர பகுதி, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க கொண்டு வந்து விடுகிறார்கள். இது அல்லாஹ்வின் உத்தரவா என்று மட்டும் கேட்கிறார்கள். ஆம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்கள் தாராளமாக செல்லலாம் என்பதாக ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மனித இனமே இல்லாத ஒரு பாலைவன பகுதியில் குடிப்பதற்கும் உண்ணுவதற்கும் உணவு இல்லாத அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி பச்சிளம் குழந்தையோடு அங்கே இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற மன உறுதி, அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்வான் என்கிற மன உறுதி, அப்படிப்பட்ட மன உறுதி ஒவ்வொரு பெண்களுக்கும் வேண்டும். ஈமான் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்வான். அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த விதமான ஆள் நடமாட்டம் இல்லாத, பாதுகாப்பு இல்லாத, வீடு இல்லாத ஒரு பாலைவன பகுதியில் கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து விடுகிறார்கள். அல்லாஹ் மீது வைத்திருக்கிற அசாத்திய நம்பிக்கை. அதே போன்று நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி வருகை தந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்படி வருகிற நேரத்தில் அபூ நஈம் என்ற நபி தோழர் ஒருவர் சொல்கிறார், முதல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிப்பது இருக்கட்டும், உங்களுடைய சகோதரி
ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னபோது அதே கோபத்தோடு அடிப்பதற்கு வருகிறார்கள். வீட்டிற்குள் நுழைந்த உடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சகோதரியை ஓங்கி அடிக்கிறார்கள். ரத்தம் வழிந்தோடுகிறது. இஸ்லாத்திற்காக வேண்டி எத்தனையோ நபர்கள் தன்னுடைய ரத்தத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள். பத்ர் போர்க்களத்தில், உஹதில் எத்தனையோ போர்க்களங்களில் இஸ்லாத்திற்காக வேண்டி எத்தனையோ பெண்கள் தன்னுடைய ரத்தங்களை ஆண்கள் கொடுத்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் முதலில் ஒரு பெண்மணிதான் இஸ்லாத்திற்காக ரத்தம் சிந்தியவள் என்பதாக எழுதப்படுகிறது. அவர்கள் வைத்திருந்த மன உறுதி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய அடித்தாலும் அந்த அடியை தாங்கிக் கொண்டு திருக்குர்ஆன் வசனங்களை ஓடி காட்டுகிறார்கள். அவர்கள் மாறவில்லை. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், எவ்வளவு பெரிய எதிர்ப்பு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு மக்கா நகரமே நடுங்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய எதிர்ப்பை கண்டு பயப்படாமல் திருக்குர்ஆன் வசனத்தை அவர்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் ஒரு பெண்மணி முடிவு செய்து விட்டால், நான் இதை செய்தே ஆகவேன் என்று முடிவு செய்து விட்டால், லட்சியம் வைத்து விட்டால், அந்த பெண்களால் நிச்சயம் சாதிக்க முடியும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த நேரத்தில், நபியினுடைய குடும்பத்தினர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த நேரத்தில் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய மன உறுதியை நாம் பார்க்கிறோம். இப்படி பெண்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் அவர்கள் தன்னுடைய நோக்கத்தை அடைந்தே தீருவார்கள். அதுபோல பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு செய்யுங்கள். என் குடும்பத்தில் நான் தீனை ஹயாத்தாக்குவேன், என்னுடைய குடும்பத்தில் நான் தீனை ஹயாத்தாக்குவேன், என்னை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரையும் தொழுகையாளிகளாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக மாறுவதற்கு நான் துணையாக இருப்பேன் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். நீங்கள் எதை முடிவு செய்கிறீர்களோ அதிலே உறுதியோடு இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆலிமாக்களுக்கு மென்மேலும் உயர்வான இல்மை தந்து அதன்படி அமல் செய்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. மென்மேலும் இந்த மதரசாவில் இருந்து பல ஆலிமாக்கள், ஹாஃபிதாக்கள் வெளியே வருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஸரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை, உடல் ஆரோக்கியம் தந்தருள் புரிவானாக. இப்பொழுது